கண்ணாடி சாலை மேல நானாக நடந்தேனே, வீசுற காத்து மேல பூவாக பறந்தேனே, பட்டாசு சத்தம் போல சட்டுன்னு வந்தாயே, வீசுற காத்தும் கூட நிக்காத ஒன்னால, செவ்வானம் சாயம் போக மின்னல சிரிக்காதே, இனி வேற வழியே இல்ல தப்பிக்க முடியாதே, விலகி விட்டு போகாது போகாது தாங்காமலே தீயாகுமே, இனிமேல் மனமே சருகே முடிவு வரை எண்ணும் முனையே, கொஞ்சம் சீரிக்கிறேன் கொஞ்சம் தவிக்கிறேன், மழை கூட்டிலே வெயில் தேடுதே நான் ஏதோ ஆனே, பார்வையில என்ன குடிக்கிறியே பார்க்கையில நெஞ்சு துடிக்கிறியே, போதும் இது போதும் காதலே கொல்லுதே, தினமும் புதுசா ஒன்ன பார்க்கிறேன் பார்க்கிறேன், இருதயம் துடிக்கிற தாளம் பார்க்கையில் கூடுதே, ஒன்னால முள்ளும் பூக்குதே. சார் மோகனா எங்க? இன்னும் வரல சார். மர்டர் வெப்பன் தேடிட்டு இருக்காங்க சார். டாக் ஸ்குவாட் வந்துட்டு இருக்காங்க சார். ஐ விட்னஸ்? எஸ் சார், மாயா ஸ்ரீனிவாசன். மாயா ஸ்ரீனிவாசன்? ஆமாம் சார், கௌதமோட சிஸ்டர். அவங்க இப்போ எங்கே? பார்க்கும்போது மயங்கி கிடந்திருந்தாங்க சார். இப்போ அங்கே அந்த காரில். அவரோட ஒய்ஃப் எங்கே இருந்தாங்க? காலையில் பால்காரன் வரும்போது ரத்தத்தோட இங்கே மயங்கி கிடந்திருந்தாங்க சார். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார். பால்காரன் வரும்போது இல்லை, போலீஸ் வரும்போது அந்த பொண்ணு எங்கே இருந்தா? உள்ள ஆள்ல சார். குட் மார்னிங் சார். ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? பால்காரன் தான் சார். இல்லை, உள்ளே வரல, வெளியே பார்த்துட்டே ஓடிட்டான். போலீஸ் தான் சார் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாங்க. பால்காரன் வந்த டைம் 6:15. டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா பால்காரன்? பேர் வந்து முத்து. டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார்.
யார் அது? அமுதாவோட மாமா சார். வெளில போக சொல்லுங்க. இப்போ யாரும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. வாங்க. இங்க வெயிட் பண்ணுங்க. சார் மாயா வந்திருக்காங்க சார். மாயா ஸ்ரீனிவாசன் சார். கௌதமோட சிஸ்டர். ஆமா சார். ஸோ நீங்கள் தான் மாயா ஸ்ரீனிவாசன்? ஆமாம் சார் மீடியா. யாரையும் உள்ள விடாதீங்க. எதுவும் இப்போ சொல்ல வேண்டாம். ஓகே சார். நீங்கள் சொல்லுங்கள் மோகனா. சார் அவங்க மாயா. என்னது? மாயா ஓ சார். ஓ ஐம் சாரி. எஸ் மாயா, சொல்லுங்கள். நேற்று என்ன நடந்தது? ஹே மாயா, நீங்கள் யார்? மாயா ஃப்ரெண்ட் லக்ஷ்மி. சரி, இவங்களை கீழே கூப்பிட்டு போங்க. சர்வன்ஸ் இங்கே யாராவது வந்திருக்காங்களா? எஸ் சார், இருக்காங்க சார். வர சொல்லுங்க. ஆ அமுதா, நீ ரெஸ்ட் எடு. கொஞ்ச நேரம் தூங்க ட்ரை பண்ண. ம் ம் நான் ஏன் இங்கே இருக்கேன்? அமுதா, தூங்குங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ் சொல்லுங்க. எதையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காம நான் ஏன் இங்கே நிம்மதியாக இருக்கேன்? தூங்குங்க அமுதா. ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த டேப்லெட்லாம் டைமுக்கு கொடுத்துருங்க. ஓகே? அமுதா, நீ தூங்கு. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். ஐயா, எவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்க்குறீங்க? 1 வருஷமாக வேலை பார்க்குறேங்க ஐயா. அவங்க இங்கே தங்க ஆரம்பிச்சதுலேருந்து. நேற்று எங்கே இருந்தீங்க? நேற்று மதிய வரைக்கும் இங்கே தாங்க இருந்தேன். எப்போ வச்சு தான் இங்கே தங்குவேன்.
உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? 2 பசங்களும் அம்மாவும் இருக்காங்கய்யா. நேற்று யாரெல்லாம் எங்கே இருந்தாங்க? அமுதம்மா இருந்தாங்க, மாயம்மா, அமுதம்மாவோட மாமா இருந்தாங்க, சரவணவேல் சார் பையன் இருந்தார். சரவணவேல் பையனா? யார் அது? தெரியாதுங்கய்யா. ஸ்கூல் மாஸ்டர் சார், சரவணவேல். ஓ, சரவணவேல். பையன் பேர்? தெரியாதுங்கய்யா. மனோகர் சார். உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியாதுங்கய்யா. தெரியாது சார். அவங்க எல்லோரும் இங்கே நைட் தங்குறாங்களா? தெரியாதுங்கய்யா. எப்போவுமே வேலையை முடிச்சு மதியமே வீட்டுக்கு போயிடுவேன். நான் எப்போ வச்சு தான் இங்கே தங்குவேன். காலையில் எப்போ வந்தீங்க? 6:30 இருக்கும் ஐயா. ம், இவங்க எல்லாருமே அடிக்கடி இங்கே வருவாங்களா? இல்லைங்கய்யா, மாயாம்மா மட்டும் வார வாரம் வந்துடுவாங்க. சரவணவேல் சார் பையனை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் ஐயா பார்த்தேன். கௌதம் ஐயா முந்தானேற்று நைட்டு தான் பெங்களூர் வந்தாங்க ஐயா. அமுதாம்மாவோட மாமா நேற்று காலையில் வந்தாங்க ஐயா. கௌதம் சார் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று ஸ்பெஷலாக சாப்பாடெல்லாம் செய்ய சொன்னாங்க. நான் தான் ஐயா காலையில் போய் கடையில் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் சரவணவேல் சார் பையன் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் ஐயா. அக்கா, இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. அம்மா, ஐயா கூப்பிட்றாங்க, யாரும் வந்திருக்காங்க. சரி, சாப்பாடு வச்சுருக்கேன், மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. சரிம்மா. எதுக்குமா இல்லை டிஃபன்? யாருமா இருக்காங்க? பரவாயில்ல, நைட்டு சாப்பிடுங்க. சரிம்மா. என்ன தேடுற? கவருமா. சரிம்மா, நாளைக்கு பார்க்கலாம். சரிம்மா. அமுதாவுக்கும் கௌதமுக்கும் நடுவில் உறவு எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல ஜோடிங்கய்யா. என் கண்ணே பட்டுடும் போல இருந்துச்சு. அப்படி தான் இருந்தாங்க. சினிமா பாட்டில் வர மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சார். அமுதாம்மா நல்லா பாடுவாங்க. இப்படியெல்லாம் மனசுக்கு நிறைஞ்ச மாதிரி நல்ல வாழ்க்கை உலகத்தில் யாருக்காவது அமையுமான்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் சார். கண்ணாடி சாலை மேல நானாக நடந்தேனே, வீசுற காத்து மேல பூவாக பறந்தேனே. மாயா எப்படி? அமுதாம்மாவும் மாயாம்மாவும் நல்லா சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்கய்யா எப்போவுமே. மாயாம்மா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கவே எனக்கு சந்தோஷங்க ஐயா. அமுதம்மாவுக்கு மாயம்மா ஒரு குழந்தை மாதிரிங்கய்யா. கௌதம் சார் ஊரில் இல்லாதப்ப மாயம்மா தான் அமுதம்மாவுக்கு ஆறுதல், துணை எல்லாமே.
அமுதா ஆ என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட? சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. புது இடம்ல அதான். என்ன பார்த்துட்டு இருக்க? பழைய ஃபோட்டோஸ். யார் இது? நான் தான். நீயா? ஆமாம். இப்போதான் நீ அழகா இருக்க. எனக்கு தெரியல. நான் தூங்கணும். என் மடியில் படுத்துக்கிறியா? வா. நல்ல பிள்ளைங்க. இங்கே படுத்து தூங்கிட்டீங்களா? சரிம்மா சரிம்மா. என்ன மனோகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். ஓ, யார்கிட்ட? டைரக்டர் மெல்லின் கூட. அப்போது லைஃப் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை சார், பரவாயில்ல, எப்படியோ போயிட்டுருக்கு. உங்களுக்கு கௌதம தெரியுமா? தெரியும் சார். எப்படி? சின்ன வயசுலேருந்து தெரியும் சார். 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான். ஸோ அவங்க தாத்தா இங்கே இருக்கும்போது அடிக்கடி வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பப்போ இங்கே வருவான். அவனுக்கு ஒரு எஸ்டேட் இருந்துச்சு, அதனால். இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் காசு தேவைன்னு விற்றுட்டாங்க சார். அமுதா? மேரேஜ் வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 to 3 monthsக்கு அப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன அன்னைக்கு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று தான் பார்த்தேன். அமுதாவை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஒரு 3-4 டைம்ஸாக பார்த்துருப்பேன். ஷிஃப்ட் ஆகிற அன்னைக்கு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று தான் சார் திருப்பியும் பார்த்தேன். பர்சனலாக அவ்வளோவா தெரியாது. கௌதம் சொல்லித்தான் எனக்கு தெரியும். ரொம்ப ரிசர்வ்டான ஆள் மாதிரி தோணுச்சு. 1-2 தடவை தான் பேசியிருக்கோம். ஸோ கேரக்டர் பற்றி சொல்கிற அளவுக்கு தெரியல சார். அவங்க சின்ன சின்ன விஷயத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. இந்த வீடு கூட பார்த்துட்டு பெருசாக இருக்குதுன்னு எக்ஸைட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் பார்க்கல? அதுக்கப்புறம் ஒரு நாள் கௌதமை பார்த்தேன் சார். நான் ஊருக்கு வரதே கொஞ்சம் ரேர் தான். ஸோ சென்னையிலேருந்து எப்போ வந்தீங்க? நான் நேற்று மார்னிங் வந்திருந்தேன் சார். கம்மிங் 10th வந்து சிஸ்டரோட மேரேஜ் இருக்குது சார். ஸோ அதுக்காக தான் வந்தேன். நேற்று கௌதம் இங்கே தான் இருந்தார், உங்களுக்கு எப்படி தெரியும்? மார்னிங் அப்பா பார்த்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இல்லைனாலும் நான் இங்கே வந்திருப்பேன். ஏன்னா சிஸ்டரோட மேரேஜ் பற்றி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்திருப்பேன் சார். நேற்று அப்போது கௌதம், அவனோட மாமா அமுதா, மாயா இருந்தாங்க. அப்புறம் ஆமாம், சர்வெண்ட்டும் இருந்தாங்க சார். கௌதமோட அங்கிள் கிருபாகரனை பார்க்குறது அன்றைக்கி தான் முதல் தடவை. அவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாயாவை ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி தான் பார்த்தேன் சார். எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஒரு 1 மணி இருக்கும். ஏன்னா இன்விடேஷன் கார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். இப்போ பக்கத்து வீட்டு பையன் வாசு வந்து சொல்லும்போது தான் இது எனக்கு தெரியும். நடந்தது கேள்விப்பட்டதும் ஷாக் ஆகிட்டேன் சார். எப்போ சென்னைக்கு திரும்ப போகிறீங்க? டேட் ஃபிக்ஸ் பண்ணல, கொஞ்ச நாள் இருப்போம் சார். 10ஆம் தேதி மேரேஜ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் சார் எப்படி இருந்தாலும் கிளம்புவேன்.
துடிக்குதே கொடியில் மலராய் மனமும் துடி துடிக்குதே கண்மணி காதலில் கண்ணிமை தூங்குமோ காதலின் ஓசை காதுகள் கேட்குமோ. எப்போ வந்தீங்க? உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா பாடுறமா. நான் கவனிக்கவே பரவாயில்ல, இல்லை. பரவாயில்ல. சாரி, நான் கவனிக்கவே இல்லை. பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதனோட ஆடிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். 2 காஃபி கொண்டு வாங்க. இல்லை பரவாயில்ல. ஏய் வேண்டாம். டேய் தம்பி காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன். சரி, வர சொல்லு. சீக்கிரம் போகணும்டா. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். ஆமாம் தான் வரேம்மா. ஓகே. சார் குமார். என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? ஆன்லைன் ட்ராவல்ஸ். எங்கே? மெயின் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில். எங்கேயும் ஆஃபீஸ் இருக்குது சார். இங்கேயா? மசனக்குடி போகிற வழியில் மெயின்லேயே சார். எவ்வளோ நாள் உங்களுக்கு கௌதம் தெரியும்? 10 வருஷமாக தெரியும் சார். காலேஜில் ஒன்றா படித்தோம் சார். அப்போ இருந்தே கான்டாக்டில் இருக்கோம். எந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் கௌதமோட பார்ட்னராக இருக்கீங்க? பெங்களூர் ஆஃபீஸ்லேருந்து பார்ட்னராக இருக்கும். சொந்த ஊர் எங்கே? பக்கம்தான். இங்கே தான் சார், கூடலூர். இது என் ஒய்ஃபோட ஊர் சார். இங்கே எப்போ வந்தீங்க? இங்கே இப்போ தான் சார், காலையில். பெங்களூர்லேருந்து எப்போ வந்தீங்க? பெங்களூர்லேருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருந்தேன். கிருபாகரன் அங்கிள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயத்த சொன்னார். உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். கௌதமோட ஒய்ஃப் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். 3-4 வாட்டி பார்த்துருக்கேன். கௌதம் வேறு அடிக்கடி சொல்லுவான் அவங்கள பற்றி. கடைசியாக அவங்கள எப்போ பார்த்தீங்க? 2 மாதம் இருக்கும் சார். கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது போகிற வழியில் இங்கே வந்திருந்தேன். அந்த டைமில் பார்த்தேன் சார். அப்போ கௌதம் எங்கே இருந்தார்? புரியல சார். நீங்கள் இங்கே வந்தப்போ கௌதம் எங்கே இருந்தார்? இங்கே தான் சார் இருந்தாங்க. நான் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிட்டேன் சார். விஷயம் தெரியும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? இங்கே தான் சார், ஒய்ஃப் வீட்டில். அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்லை சார், 2 பேரும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அடுத்த மாதம் கூட அமுதாவை பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அமுதாவை தெரியுமா? எனக்கு தெரியும் சார். அவங்க லவ் பண்ணும்போதே 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் சார். கௌதம் அமுதாவை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லுவான் சார். பிரச்சனை எதுவும் இல்லைன்னு எப்படி தெரியும்? புரியல சார். அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? பெங்களூரில் கௌதம் என் கூட தான் சார் இருந்தான். என்கிட்ட எல்லாத்தையுமே அவன் சொல்லுவான் சார். அவங்களுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. லவ் பண்ணும்போது கௌதம் சார் தினமும் புதுசா இருதயம் துடிக்குது. அமுதாவோடது லவ் மேரேஜா? ஆமாம் சார். ஆனால் எல்லோரோட சம்மத்தோடு தான் நடந்துச்சு. கௌதம் மலையாளி, கோயம்புத்தூரில் தங்கியிருந்தார். சில பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனால் கடைசியில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க சார். நேற்று இங்கே எப்போ வந்தீங்க? சரியாக ஒரு 11 மணி இருக்குங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோட சேர்ந்து பக்கத்தில் ஒரு எஸ்டேட் வாங்க இடம் பார்த்து வச்சுருந்தோம். அதை பற்றி பேசத்தான் வந்தேன். ஊட்டிக்கு வந்தால் இங்கே வந்து அமுதாவை பார்த்துட்டு தான் போவேன். நேற்று கௌதமோட ஃப்ரெண்டு மனோகரும் வந்திருந்தார். நான் அவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஆனால் அமுதா மாயாவுக்கெல்லாம் அவரை நல்லா தெரியும். அவரோட தங்கச்சி கல்யாணத்தை பற்றி சொல்லத்தான் வந்திருந்தார். டைம் ஆச்சு, நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும். ஓகே, நான் வரேன். அவரும் கொஞ்ச நேரம் தான் இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நானும் கௌதமும் பேசிக்கிட்டு இருந்தபோது திடீர்னு அமுதா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. என்னாச்சுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி அமுதாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? இதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அமுதாவுடைய அப்பா மைக்கேல் தூத்துக்குடியில் ஒரு லோக்கல் ரவுடி. மைக்கேலும்
என் தங்கச்சியும் யாருக்குமே தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஊட்டியில் வந்து செட்டில் ஆகிட்டான். குழந்தை பிறந்தப்ப என் தங்கச்சி இறந்துட்டான். குழந்தைக்கு அவள் அம்மா பேரையே வச்சாங்க. ஆனால் ஏதோ ஒரு பழைய பகை அமுதாவுக்கு 5 வயசு இருக்கும்போதே மைக்கேலை யாரோ அவள் கண்ணு முன்னாடியே கொலை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் நார்மலாகவே இல்லை. நாங்கள் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். எமர்ஜென்சியில் சேர்த்தோம். டாக்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு மனவியாதின்னு சொன்னாங்க. அவளுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அடுத்த 2 வருஷத்தில் 6-7 தடவை இதே மாதிரி நடந்துருச்சு. அவள் எப்பயுமே டிப்ரெஸ்டாகவே இருந்தா. இதெல்லாம் கௌதமுக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்க லவ் பண்ணும்போதே அமுதாவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அமுதாவுக்கு 12 வயசு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பயத்தில் தூங்க மாட்டா சார். அப்பப்போ யாரோ வந்து பேசுகிற மாதிரியும் சத்தம் கேட்குன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு சார். அப்பாவை கொலை பண்ணால் அடிக்கடி அவளை துரத்துற மாதிரி கனவுல வருதுன்னு சொல்லுவா. போக போக இந்த மாதிரி விஷயம் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் நடந்ததா சொல்லியிருக்கா. அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு சார். ஏன் கௌதம் அமுதாவை பெங்களூர் கூட்டு போல? பிஸ்னஸை முதல்ல ஒழுங்காக அமைச்சிக்கணும்னு சொல்லுவான். நேற்று கூட அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சார். ரொம்ப நம்பிக்கையோடு ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் லாஸ் வந்ததும் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் சார் கௌதம். அந்த விஷயத்தில் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்திருக்கலாம். மற்றபடி எந்த காரணமும் இல்லை சார். எத்தனை மணிக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்புனீங்க? 4 மணி இருக்கு சார். அப்போது அமுதா தூங்கிட்டு இருந்தா. கண்ணாடி மாலை மாரோடு சேர்த்து கண்ணீரில் தள்ளாடுவேன் பாட்டொன்று கேட்டு. கண்ணாடி மாலை மாரோடு சேர்த்து கண்ணீரில் தள்ளாடுவேன் பாட்டொன்று கேட்டு. ஓடாதே ஆடாதே கைவிட்டு தேடாதே, போகாத தூரம் நம்ம போக வேணும். ஓடாதே ஆடாதே கைவிட்டு தேடாதே, போகாத தூரம் நம்ம போக வேணும். தூவாத வானம் எங்கும் சீரான மேகம், ஓடாம மேலே நின்று தாங்காமையே. இந்நேரம் உன்னால உல்லாசமாகுதே, பாராட்ட சீராட்ட தாயாகவா. பாரியாத பூவை போல பார்க்கும் போது ஏரி மேல ஓடம் போல நான் தாங்கவா. நதியா கடலா அடலீந்தி பாயலாம். கண்ணாடி மாலை மாரோடு சே
தூரம் நம்ம போக வேணும். தூவாத வானம் எங்கும் சீரான மேகம் ஓடாம மேலே நின்னு தாங்காம ஏங்கும் செல்லாமலே. நானும் நல்லதாக ஏதாச்சும் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கொடுமையை தான் தினம் தினம் படிக்க வேண்டியதாக இருக்குது. பேசுகிறப்ப கூட ஒரு நாளைக்கு 1000 வாட்டி கொலைன்னு வாயில வருது. யா, என்ன வாழ்க்கை இது? அப்படி சொல்லலாம், உண்மைதான். பாவம் செய்கிற நல்லவங்க இருக்கிற உலகம்ல. எனக்கு அமுதாவை எப்படி டீல் பண்ணணுன்னே தெரியல. இதில் டீல் பண்ண என்ன இருக்கு? ஜஸ்ட் டெல் ஹர். எனக்கு உன்னோட லாஜிக் சத்தியமாக புரியல. அவங்க நார்மலாகி 4 மணி நேரம் ஆகுது. நீ அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். வெயிட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. யூ மஸ்ட் டெல் ஹர் எவ்ரிதிங் நவ். இல்லைன்னா சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடும் நரேன். எனக்கு என்னவோ நீ சொல்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு தோணுது. யோசிக்காத. ஓகே. அவுட். கொஞ்ச நேரத்துக்கு யாரும் இங்கே வர வேணாம். மாயாவை கூப்பிடுங்க. மாயா எங்க இல்லை. கௌதம். கௌதம் எங்க? டாக்டரை பார்த்துட்டு வரணும் போயிருக்காரு. அப்போ பேசிட்டு வருவார். ப்ளீஸ் மாயாவை கூப்பிடுங்க. அவங்க இங்கே இல்லை.
வீட்டுக்கு போகணும். உங்களால் இப்போ போக முடியாது. பொறுமையாக இருங்க. ப்ளீஸ் ட்ரை டு ரிலாக்ஸ். நான் எப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியும்? புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் எவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே இருக்கீங்க? என்னது? எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எனக்கு 26 வயசாச்சு. நான் உங்கள் வயசை கேட்கல. நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க இந்த ரூம்குள்ளே? என் பேர் அமுதா. எஸ் அமுதா, சொல்லுங்கள். உங்கள் பேர்? உங்களை எனக்கு தெரியுமா? ஐ எம் இன்ஸ்பெக்டர் நரேந்திரன். இல்லை, என்ன உங்களுக்கு தெரியாது? இன்ஸ்பெக்டர்? எஸ், ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? எவ்வளோ நாளாக நான் இங்கே இருக்கேன்? 2 நாளாக. யூ ஆர் அட்மிட்டட் டு நியூரோசர்ஜிக்கல் யூனிட் சீசிங் வயலண்ட்லி. யூ அண்டர்வென்ட் எக்ஸ்டென்சிவ் ஹிப்னோசிஸ். அட்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நீங்கள் கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் யாரோ ஒருத்தரோட குரல் கேட்டேன். ஒரு பொண்ணோட குரல். அலற மாதிரி சத்தம். அந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சு? பாத்ரூமை சுற்றி எதிரொலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடிக்கடி இந்த மாதிரி கனவுகள் வரதுண்டா? இல்லை. இவர்தான் கனவுரா? எஸ், கௌதம். எப்போ அவர் திரும்பி வருவார்? இப்போ. எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க? என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியல. எனக்கு ஞாபகம் இருக்கிற கடைசி விஷயம் அந்த கனவு தான். அப்புறம் நான் தூங்க போயிட்டேன். அப்போ கௌதம் எங்கே இருந்தார்? அவர் டிவி பார்த்துட்டு ஹாலில், எங்கள் வீட்டில். வேறு யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க? மாயா. அவங்க எங்கே இருந்தாங்க? அவளோட ரூமில். அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம்னா நீங்கள் தூங்க போனதுக்கு அப்புறம்? நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம்? இல்லை, முதல்ல நான் டைரி எழுதிட்டேன். அப்புறம் பாட்டு கேட்டேன். அப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம்? அப்புறம் காலையில் முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன். வேறு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எதுவுமே? இல்லை. எதையாச்சும் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுங்க. காலையில் இங்கே இல்லை, இன்னைக்கு 2வது நாள். நேற்றுக்கு என்ன நடந்துச்சு? நேத்திக்கா? ஆமாம், நேற்று நைட்டு. நான் தூங்க போயிட்டேன். அது நேற்றுக்கு இல்லை. எனக்கு தெரியல. நேற்று இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்க முடியல. இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த ஃபோட்டோ நேற்று காலையில் உங்கள் வீட்டில் எடுத்தது.
இப்போ சொல்லுங்கள், அன்றைக்கி என்ன நடந்தது? இன்று அதிகாலை நடைபெற்ற கொலை சம்பவத்தால் ஊர் மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகாலையில் நடைபெற்ற இந்த கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. கொலை செய்யப்பட்ட கௌதம் ஸ்ரீனிவாசனுக்கு வயது 28. இந்த கொலைக்கு சாட்சியான அவருடைய தங்கை மாயா ஸ்ரீனிவாசனிடம் போலீசார் விசாரணை செய்தது தெரியவந்துள்ளது. அவர் தெரிவித்த தகவல்களை போலீசார் பகிர்ந்து கொள்ளவில்லை. மிகவும் கொடூரமான முறையில் கொலை நடந்துள்ளது அனைவரையும் சோகத்திலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது. பல முறை தாக்கப்பட்டு உயிர் பிரிந்த பின்னாலும் கௌதமின் உடல் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆரம்பகட்ட தகவல் தெரிவிக்கிறது. கொலை குற்றவாளியை போலீசார் கைது செய்துவிட்டதாகவும் குற்றவாளி போலீஸ் கஸ்டடியில் தற்போது இருப்பதாகவும் சற்று முன் கிடைத்த செய்தி தெரிவிக்கிறது. கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதமான இரும்பு சுத்தியல் கொலை நடந்த வீட்டிலேயே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொலைக்கு காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை. தற்போது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். அமுதா, என்னாச்சு உனக்கு? உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? நான் ஹெல்ப் பண்றேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். மறைக்காம எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அவருக்கு என்ன பிடிக்கல. நீ இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்ல, அவரே சொன்னாரு. என்ன சொன்னாரு? அவருக்கு என் கூட இருக்க விருப்பமே இல்லைன்னு சொன்னாரு. அப்படி சொல்லியிருக்க மாட்டானே. He hates me. நான் பேசினாலே முட்டாள் மாதிரி பார்க்கறாரு. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. அவருக்கு என் கூட வாழ விருப்பமே இல்லை. ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பாருமா. இப்போ எனக்கு அவர் கூட வாழ விருப்பம் இல்லை. கௌதம் எப்படிப்பட்ட நபர்? ரொம்ப நல்ல பையன் சார். பிஸ்னஸ் லாஸ் வந்ததும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். ஸோ அமுதா தனிமையை உணர ஆரம்பிச்சா? ஆமாம் சார். சாட்டர்டே சண்டே மாயா வருவா. அப்புறம் வேலைக்காரி தினமும் காலையில் வந்து போவா. சில நாள் இங்கேயே தூங்குறது உண்டு. மற்ற டைமில் தனியாக தான் இருப்பா.
கௌதமும் அமுதாவும் எப்படி இருந்தாங்க? தே வேர் ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஆனால் சில பிரச்சனைகள் அது நிறைய விஷயத்தை மாற்றிருச்சு. என்ன மாதிரி பிரச்சனைகள்? கௌதம் ஒரு ஹோட்டல் வாங்கினாங்க, ஆனால் அது சரியாக போகல. அதுக்கப்புறம் என்ன இப்போ பேக்கிங்? அவசரமாக பெங்களூர் போனோம். நேற்று தானே வந்த. அர்ஜென்ட் மீட்டிங் அமுதா. இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல ப்ளீஸ். முடியாது அமுதா, கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நோ லெட் மீ பேக் திஸ். இதுக்கு தானே சொன்னேன் என்னையும் கூட்டிட்டு போன்னு. சொன்னா சண்டை போடுற. இப்போ நான் இங்கே தனியாக தானே இருக்கணும். ஸ்டாப் இட், எனக்கு இரிட்டேட் பண்ணாத. நான் உன்னை போக விட மாட்டேன். அமுதா, நான் எனக்கு விளையாடிட்டு இருக்கேன் நினைச்சியா? Do you know how hard I'm working to make things happen? நான் உன்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்காத. முகத்தை கண்ணாடியில் போய் பாரு. பாரு, இப்படி அழுதுகிட்டே அனுப்ப போறியா? அமுதா, I need money. We need money. இன்னும் ஒரு 2 நாள். ஏன் முன்னாடி அழாத ப்ளீஸ். அமுதா கௌதமோட சந்தோஷமா இல்லையா? அப்படி இல்லை. அமுதா வாஸ் மிஸ்ஸிங் கௌதம் பேட்லி. கௌதம் அமுதாவை அடிச்சிருக்காரா? என் கூட பேசுறது, இருக்கிறது, வெளியே போறதுன்னு எதெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் இப்போ உனக்கு பிடிக்காம போச்சு. நீயும் நானும் ஒன்னா ஷாப்பிங் போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? மேக்ஸிமம் 1 month. உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேனே, அது ஒரு தப்பா? கொஞ்சம் பொறுமையா இரு சொல்லு ப்ளீஸ் அமுதா. எப்பவுமே இதே பேச்சு. இப்ப கூட்டிட்டு போறேன், அப்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லி 4 மாசம் ஆகுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? சாகுற வரைக்குமா? என்ன கோபப்படுத்தாத அமுதா. ஒவ்வொரு வாரமும் இங்க வரும்போதெல்லாம் உன் கூட சண்டை போட்டு என்னால முடியலடி. யாரு, நீங்களா நானா அப்படி நடந்துக்கிறது? அமுதா ப்ளீஸ் சும்மா இரு. என்ன பிளான்? இனி இங்க வராம ஒரேடி அங்கே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என் கூட பேசக்கூடாதுன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அமுதா இங்க பாரு. இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சொல்லுங்க, யார் அவ? அமுதா, you are just crossing your limits. நீ நிதானமா இல்ல. புரியலையா? யாரை வச்சிட்டு இருக்க? ஆமாண்டி, நான் வச்சிட்டு இருக்கேன். நான் ஒருத்தி வச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி வந்து? ஏய், ஏய் அமுதா.
அமுதா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பா. யார் கூடயும் பேசாமல் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ரூம்லேயே சில டைம் தனியாக பேசுறது கூட கேட்டிருக்கேன். அது அமுதாவோட கேரக்டரா? இல்லை, ரீசெண்டாக கொஞ்ச நாளாக அமுதா ரொம்ப மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன மாதிரி? தூக்கம் இல்லாமல் அதிகமாக தனியாக ரூம்லேயே உட்காந்துட்டு 2-3 தடவை நான் இருக்கும்போதே அமுதா மயக்கம் போட்டு விடுறத பார்த்துருக்கேன். ஏன்னு தெரியல. டாக்டர் கிட்ட காமிச்சேன். அப்போ தான் கிருபாகரன் அங்கிள் அமுதாக்கு சின்ன வயசில் நடந்ததை சொன்னாங்க. அந்த வீட்டில் வேறு ஏதாவது டைரி புக் இருந்ததா? இன்னொரு புக்கு இருக்குன்னு தோணுது. இப்போ அங்கே யார் இருக்கா? ஓகே.
செல்லாமலே
அமுதா, மாயா வராத. என்னாச்சு? வராத, போ போ மாயா. ஏன் இங்க நிக்கிற? என்னாச்சு அமுதா? இங்க என்ன பண்ற? அமுதா, 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 அமுதா. இல்லை, இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு, நான் கிளம்பி தான் ஆகணும். ஓகேவா? பிஸ்னஸ் எப்படி போகுது? கஷ்டம்தான், ஆனால் பரவாயில்ல, எப்படியும் கொஞ்ச நாளில் சரியாயிடும். ரெடி பண்ணிடலாம். மாயா, கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வர முடியுமா? ஓகே ஓகே. சாரி, நீங்கள் சொல்லுங்கள். 2 பிளேட் எடுத்துக்கோ. தட்ஸ் கிரேட். ஆனால் நான் நாளைக்கு நைட்டு பெங்களூருக்கு திரும்ப போயிடுவேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு நாளுக்காக தான் வந்தேன். அமுதா, நீ இன்னும் தூங்கல? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, நான் குளிச்சுட்டு வரேன்.
ப்ளீஸ் அட்டன் பண்ணு. அமுதா, ஏய் மாயா, அமுதா எங்க? ஏய் அமுதா, இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க, மேல ஈரமா இருக்கு, வா. ம்